எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செஞ்சால் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சினஸோட வரும்ன்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பணியாரம் செய்கிறதுக்காக நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அரிசி மாவு சேர்த்து பண்ணோன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். அது இல்லாத பட்சத்தில் டேரெக்டாகவே சேர்த்து பண்ணுங்க, நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்லேயே கிடைக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நம்ம மாவு கரைச்சி எடுக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுக்கலாங்க, இல்லாத பட்சத்தில் அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதில் வெள்ளம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதி இருந்தாலும் ஓகே, அதில் வந்து கால்வாசி இருந்தாலும் ஓகே. இது தண்ணி அதிகமாகிடுச்சு அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மாவில் பண்ணும்போது ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தேவைப்படும் தண்ணி. அதனால் இதே இதுலேயே மேட்ச் ஆகிடுங்க. இது நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. இப்போ கரைஞ்சி வந்துடுச்சு. வெள்ளத்தை கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் அந்த மண்ணெலாம் இருக்க தாங்க செய்யுது. வடிகட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதே பேன்லேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் ஊற்றி தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 2 ஏலக்காங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வறுபட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக நம்ம மாவுலேயே கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெள்ளைப்பாகு ஃபஸ்ட்லேயே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கலாங்க, அதை சேர்த்துக்கலாம். இது வெள்ளைப்பாகு கையிலலாம் ஒரு வேளை பிசைகிற மாதிரி இருந்தால் இது வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இது சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கரண்டிலலாம் பண்ணும்போது மாவில் அதெல்லாம் எதுவுமே ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். இது கையில் வச்சு பண்ணுறது ரொம்பவும் பெட்டருங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக தோசை மாவுக்குலாம் பார்த்தா சொல்லுவோம்லங்க, அந்த மாதிரி லூஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கணும். நம்ம மாவு அந்த குழி பணியார கல்லில் ஊற்றும் போது கட்டியாக ஊற்றிட்டோன்னா உப்பி வராதுங்க. அது கிரிப்பாக அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியான பதத்துலேயே கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்குங்க. ஓரளவுக்கு அந்த தோசை மாவெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. இந்த மாதிரி இதில் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வறுத்தி எடுத்து வச்சுருக்கலாங்க அந்த தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழிப்பணியாரங்கள்லாம் இதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ கல் லைட்டாக நார்மலாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எல்லா குழிலையும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் அடுப்பை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக அதுக்கு மேலெலாம் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரிஞ்சிடும், உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகாமல் வருங்க. இதில் பண்ணும்போது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யும் போது பண்ணாதீங்க. இப்போ நம்ம 2 சைடுக்கும் பணியாரம் உப்புன மாதிரி நல்லா புஃப்னு தெரியணும்னா இந்த கல்லில் இந்த குழியில் ஊற்றும் போது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இது சோடா மாவு லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் நல்லா வருங்க. வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சோடா மாவு கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. மற்ற பட்சத்தில் அதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுமாதிரி சேர்த்துட்டு இதில் திருப்பி போடுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. குழி பணியார கல்லுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை லைட்டாக குத்தின மாதிரி பண்ணால் போதுங்க. போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அதில் பிடிச்சிக்கும். அப்படியே நம்ம அப்படி குத்தி பண்ணும்போது அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாங்க. இதேமாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், கரெக்டாக வந்துருங்க. அவ்வளோதாங்க. இதேமாரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க நண்பா. இந்த ரெசிபி நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசார ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.